வையகம். வாழ்க வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம வெல்ல வேண்டியது எது என்ற பொருள்ல சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கையில சிறப்பான நிலை அடைய வேணும் அப்படின்னா, நாம கற்றுக்கொண்ட விஷயங்களை கடைபிடிக்கணும். வாழ்க்கையில அப்பதான் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, புலனளவுல எல்லை காட்டி கொண்டிருக்கிற மனமானது அறிவை அறிய வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோட நெற்றியில, உச்சியில ஞாபகத்த வச்சு, அதாவது ஆகினை, துரியதவம் பயிலும்போது தான் மனம் அடங்கி, உயிரில் ஒடுங்கி தன்னை அறியும். அப்ப தன்னை அறியும் மனமானது தான் தன் மூல நிலையாகிய அறிவை அறியும்போது தான் வாழ்க்கையில நமக்கு ஒரு பிடிப்பு, ஒரு உயர்வுலாம் கிடைக்குங்க. அப்போ வாழ்க்கையில உண்மையான வெற்றி என்பது கிடைக்கும். அப்ப இந்த உண்மையான வெற்றி எது அப்படின்னு பார்த்தா, தன்னை அறிவது தான். தன்னையே வெல்வது தான் உண்மையான வெற்றி. அப்ப தன்னை வெல்வது அப்படின்னா என்ன? நான் யாரு? அப்படிங்கிற கேள்விய கேட்டுக்கொண்டு, புலனளவுல எல்லை கட்டி கொண்டிருக்கிற மனதை வென்று, அறிவை அறிதல் என்பது தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்ப அந்த அறிவை அறியும்போது, அதற்கு என்னெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதையெல்லாம் தான் நாம வெற்றி கொள்ளணும். அறியாமையால தான் நமக்கு பெரும்பாலும் துன்பம் வருது. உணர்ச்சி வசப்பட்ட சிந்தனைகளால உறவுகள, நட்புகள நாம இழந்து விடுறோம். இப்ப நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பு தான் நமக்கு ரொம்ப பெரிய துன்பமா வருது. அதனால துன்பம் தரக்கூடிய செயல்கள் என்ன என்பத பார்த்து, அவற்றையெல்லாம் நம்ம தவிர்த்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும். இப்ப என்னோட வாழ்க்கையில நான் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தவறுனதுனால பெரிய துன்பம் வந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். அத உங்ககிட்ட பகிர்ந்துகொள்றேன். நாங்க தவமையம் நடத்துறதுக்காகவே சொந்த வீட விட்டுட்டு வாடகை வீடுக்கு வந்தோம். நல்ல ஒரு பெரிய ஹால், நல்ல சிறப்பா தவம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அறக்கட்டளை அளவுக்கு ரொம்ப சிறப்பாக தவம், எல்லா பயிற்சிகளும் நடத்திக்கிட்டு இருந்தோம். பேராசிரியர்கள் நெறைய பேர் வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு புதிய அறிமுகம், ஒரு அன்பர் கிடைச்சாங்க. அவங்க ரொம்ப நல்லா பழகுனாங்க. அவங்க என் மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாளு எனக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு ஒரு வாஸ்து நிபுணர் தெரியும். அவரு ஜெயா டிவில ரொம்ப புகழ் பெற்றவரு. அவரு என்னோட ஃப்ரெண்டு. உங்க வீட்ல வந்து வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இங்க மன்றம்லாம் சிறப்பா நடந்துட்டுருக்கு. இங்க காந்தக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கு எதுக்கு வாஸ்து பார்க்கணும்? ஒண்ணும் தேவையில்லையேம்மா" அப்படின்னு. "இல்ல அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து மத்தவங்க கிட்ட தான் பணம் வாங்குவாங்க. என் ஃப்ரெண்டுனாலும் எனக்கு ஃப்ரீயா பார்ப்பாங்க. அதனால நீங்க என்னோட ஃப்ரெண்டு. அதனால உங்களுக்கும் நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் அவங்க ஃப்ரீயா தான் பண்ணுவாங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி ரொம்ப ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு க்ஷணம் நானு அகத்தாய்வு பண்ணாம சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க. ஒரு 3 மணி நேரம் நெறைய விஷயங்கள் விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். நெறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நிறைவா இருந்தது. எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த சைடுல இருக்கிற வாழை மரம் மட்டும் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் போயிட்டாரு. இந்த சம்பவம் நடந்து ஒரு 1 வாரம் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. வர வழியில ஒரு அன்பர் தெரியாம பின்னாடி கார்ல இடிச்சுட்டாரு. இடிச்ச உடனே ஒண்ணும் மேஜரா பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்ல. சின்ன விபத்து தான். பேக் சைடு உள்ள ஒரு பார்ட் எல்லாம் உடைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு ரூ. 10,000 செலவு வந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் அத சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி தெரியாம தானே அந்த அன்பர் இடிச்சாருன்னு சொல்லிட்டு அவர்ட்ட ஒண்ணும் ஃபைன் பண்ணல. இவங்களே செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தது. அப்புறம் அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம குடும்ப கடமைகள எல்லாம் சிறப்பா தானே செஞ்சுட்டுருக்கோம். ஏன் இப்படி ஆச்சு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் தவம் பண்ணிட்டு கொஞ்சம் மௌனம் இருந்தேன். மௌனம் இருக்கும்போது மகரிஷிய நெனச்சு, "சுவாமிஜி ஏன் இப்படியெல்லாம் ஆச்சு? இதுவரைக்கும் இந்த மாரி வீண் செலவு, இப்படி ஒரு செலவு எங்களுக்கு வந்ததே இல்லையே! என்னாச்சு?" அப்படின்னு நானு கேட்கிறேன். அப்ப குருவோட உயிர்க்கலப்பு கிடைக்கும் பொழுது, என்னோட சிந்தனை ரொம்ப விரியுது. அப்போ 1 வாரம் முன்னாடி நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. அப்ப என் ஃப்ரெண்டுக்கு தான் அந்த வாஸ்து நிபுணர் ஃப்ரெண்டு. எனக்கு கிடையாது. அவரு என்ன நெனச்சிருக்கிறாரு, நம்ம வேற ஏதாவது வீட்டுக்கு போயி வாஸ்து சொல்லியிருந்தா ஒரு ரூ. 10,000 ஃபீஸ் குடுத்துருப்பாங்க. நம்மளுக்கும் டைமுக்கு சேவ் பண்ண மாரி ஆச்சு. ஒரு ஏர்னிங் கிடைச்ச மாரி ஆச்சு.
ஆனா இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு, நம்மள ஃப்ரீயா பக்க வச்சுட்டாங்களேன்னு அவர் வருத்தத்தோட தான் எங்க வீட்லேருந்து போயிருக்கிறாரு. அப்ப அந்த வருத்தலை எங்களுக்கு சாபமா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து எனக்கு புரிஞ்சுது. அடடா! இனிமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா விஷயத்துலயும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த மாரி எத்தனையோ சம்பவங்கள், அனுபவங்கள் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்ப சில விஷயங்களுக்கு நதி மூலம், ரிஷி மூலம் தெரியும். ஸோ இந்த துன்பத்துக்கு இந்த செயல், இந்த எண்ணம் தான் காரணம் அப்படின்னு தெரியும். சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த துன்பம் வந்தது? இப்ப இன்பம் வரும்போது எதுக்கு இந்த இன்பம் வந்ததுன்னு கூட நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்ல. ஆனா ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா, ஏன் ஏன் அப்படின்னு நம்மள நாமே கேள்வி கேட்டுட்டு இருப்போம். அப்போ மகரிஷி சொல்றாங்க, 5 வகையான நலன்களை நம்ம பற்றிக் கொள்ளணும். 5 வகையான தீதை ஒழித்து விடணும்னு சொல்றாங்க. அடுத்து. அப்போ 5 வகையான நலம் என்ன? அப்படின்னு பார்த்தா, அது அடுத்து நான் பகிர்ந்து கொள்றேன். முதல்ல இந்த தீமைகள் என்னன்னு பார்ப்போம். இப்ப சுவாமிஜி ஒரு கவியில குடுத்திருக்கிறாங்க. "குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் இந்த 5ம் ஒழித்து விட வேண்டும்." இதெல்லாம் தான் நமக்கு தீமை தரக்கூடியது. அப்போ நன்மை தரக்கூடியத நாம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு 5 வகையான நலம் பற்றி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நற்றவம், நட்புணர்வு, நலம், பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி, நாட்டமுடன், மன்னிப்பு. இந்த 5ம் கற்றுக்கொள்ளணும். அப்ப கற்றபடி வாழ்ந்திட வேண்டும். கருமைய தூய்மையோடு என்ற அளவுல சிந்திக்கக்கூடிய அளவுல நமக்கு அற்புதமா எளிமையா குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் எதை? துன்பம் தரக்கூடிய செயல்களை வெல்லணும். உடல் நலமாக இருக்கணும். வாழ்க்கை சிறப்பு நிலை அடைய வேண்டும் என்றால் ஆக்கத்துறையில அறிவை செலுத்தணும். அப்போ ஊக்கத்துடன் உழைக்க வேண்டும். உயர்வு கிட்டிடும். ஆனா, அதற்கு தடையாக இருக்கின்ற அந்த சோம்பேறித்தனத்த தான் வெல்லணும். அதாவது முயற்சியின்மை என்று சொல்லக்கூடிய அளவுல தொடர் முயற்சி தான், தொடர் பயிற்சி தான் நமக்கு வெற்றிய கொடுக்கும். இப்ப பயிற்சி செய்யாம, தொடர் முயற்சி செய்யாம வெற்றி என்பது கிட்டாது. அப்ப வாழ்க்கையில வெற்றி பெற இந்த சோம்பேறித்தனத்த வெல்ல வேண்டும். நல்ல 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 நட்பும், நட்புறவும் இருந்தா தான் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ உறவுகள், நட்புகள் அவர்களோடு ஒற்றுமையாக இணக்கம் காத்து வாழ வேண்டும். பகை என்பது இருக்கவே கூடாது. பகையை வெல்ல வேண்டும். இதுபோல வெல்ல வேண்டியது எது என்று பார்த்தால், வாழ்க்கையில நாம் அன்றாடம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோமே, அத்தனைக்கும் காரணமா இருக்கின்ற அறியாமை, உணர்ச்சி வயம், அதுபோல அலட்சிய போக்கு இதையெல்லாம் நாம வெல்ல வேண்டும். அப்படி வென்று விட்டால் வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடையலாம். வாழ்வாங்கு வாழலாம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெறுவதற்கு ஒரு தெளிவான இலக்கு என்பது வேண்டும். இலக்கு என்றால் இறைநிலையை உணர்ந்து அதை அடைய வேண்டும் என்று சொல்வதை விட, இறைநிலைக்குள்ள தான் நான் இருக்கேன். எனக்குள்ள இறைநிலை அறிவாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கணும். அப்போ அந்த தெளிவு அடைய வேண்டும். அப்போ இதற்கு ஒரு தொடர் முயற்சி. அதற்கு வழிமுறை என்ன? தவம். அதுபோல தற்சோதனை பயிற்சி. அதற்கு விடாமுயற்சியோட நாம உழைப்பு கொடுக்கணுங்க. இப்ப நாள்தோறும் சின்ன சின்ன தவம் தன்னை பழகி வர வர அற்புதமாக நமக்குள்ள பல மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தொடர் கற்றல் என்பது அவசியம். ஞானியர்களும், மகான்களும், அறிஞர் பெருமக்களும் கொடுத்திருக்கிற விளக்கங்கள், அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பது, அவர்கள் அருளிய அந்த பாடல்களை, அதாவது மந்திரங்களாக எத்தனையோ வகையில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம கற்று தேர்ச்சி அடையணும். அப்போ அதனுடைய உட்பொருளை விளங்கிக் கொள்ளணும். தன்னம்பிக்கையோட செயல்படணும். அது நன்னம்பிக்கையாகவும் இருக்கணும். நல்ல நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நான் உணர்ந்து கொண்டேன். அது தெளிவாக அந்த இறையை உணர அருளாசான் காட்டிய வழியில என்னாலும் தொடர்ந்து பயணிக்க முடியும். அந்த உயர்வை என்னாலும் அடைய முடியும் என்ற அளவுல தன்னம்பிக்கையோடு தொடர் முயற்சியும், தொடர் பயிற்சியும் நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு பொறுமை என்பது அவசியம். பொறுமை என்பது இருந்தாதாங்க வாழ்க்கையில வெற்றியே பெற முடியும். இப்ப நாம ஒரு சின்ன தவறு செஞ்சு ஒரு துன்பம் வந்தாலும், சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப எதிர்மறையா தான் பேசுவாங்க. ஆனா, நம்ம நேர்மறை சிந்தனைகளோடு என்னால் முடியும், எதுவும் முடியும், இறையருள் கொண்டு எதையும் முடிக்க முடியும் என்ற அளவுல
நம்முள் இருக்கின்ற அந்த அறிவினுடைய தன்மையை உணர்ந்து செயல்படுதல் என்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்ப நல்ல உறவுகளும், நட்புகளும் நமக்கு மகிழ்ச்சியையும், உற்சாகமான மனநிலையையும் நமக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்குது. அப்ப இந்த சமுதாயத்தினால நல்ல நட்புகள, உறவுகள பலப்படுத்திக் கொள்ளணும். வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். நட்புணர்வும் நலம் பிறருக்கு செய்யக்கூடிய தகுதி, அதே மாதிரி ஞான நெறி நாட்டம் என்ற அளவுல ஆசான் அருள்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உன்னதமான தத்துவ விளக்கங்களை புரிந்து கொண்டு நாம செயல்படும்போது, நிச்சயமாக அந்த வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இருப்பு கட்டப்பட்ட சினத்தையும் நம்மளால தவிர்க்க முடியும். பெரும் கேடை விளைவிக்கும் தீரா கோபம் போராய் முடியும்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அப்போ அதனால சினம் என்பதை அடக்கவே கூடாது. அதை தவிர்த்து விட வேண்டும். சோம்பித் திரியேல் வைகறை துயிலெழு மனம் தடுமாறேல் வெட்டன பேசேல் மீதூன் விரும்பேல் ஊருடன் கூடிவாள். இப்படியெல்லாம் ஔவையார் அற்புதமாக அருளி இருக்கிறாங்க. இப்போ மேலும் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கெடுப்பது ஒழி. நம்மை கெடுப்பது பிறருடைய இன்பத்தை கெடுத்து துன்பத்தை தருவது. இந்த மாதிரி செயல்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒழித்து விட வேண்டும். நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அகத்தாய்வு பயிற்சி செஞ்சு கொள்ளணும். கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு அறிவு தெளிவு உண்டாகும். அப்போ இன்பம் தரக்கூடிய செயல்களை நாம தொடர்ந்து செய்வதற்கு என்ன செய்யணும் என்ற அளவுல கேள்வி என்பது இருக்கணும். இப்போ அதே மாதிரி தோற்பன தொடரேல் என்று சொல்லியிருப்பாங்க. அதாவது இது செய்தா இது வெற்றி கிடைக்கும் இல்ல கிட்டாது என்பது தெரிஞ்சு தேவையற்ற நேர விரயம், கால விரயம் செய்யக்கூடாது. அப்போ எது முறையோ, எது சரியோ, இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ ஞானியர் காட்டிய வழிமுறையில நாம செயல்படணும். இப்போ வாய்மையே வெல்லும் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அதற்கு உண்மை உணர்வு வேண்டும். இப்போ உண்மை உணர்ந்த ஞானியர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நாமும் அதை கடைபிடித்து சிறப்பாக அந்த இயற்கை சீர்மையை நம்ம நினைவில் கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம உயர்வை அடைய முடியும். அதனால சேரிடம் அறிந்து சேர் என்று ஆத்திச்சூடியில சொல்லப்பட்டது போல அந்த கருத்தை நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். இப்போ தீவினைகளை அகற்ற வேண்டும். பழிச்செயல் என்று தெரிஞ்ச பிறகு அதை நாம செய்யாது இருப்பதற்கு நாம தொடர்ந்து தவம் பயின்று வர வேண்டும். அடுத்தவர்கள் ச்சே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு செய்யன திரியல் என்ற ஆத்திச்சூடியில் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நீதி நூல்கள் எல்லாத்துலேயும் எதை செஞ்சா வெற்றி கிடைக்கும், எதை வெல்ல வேண்டும் என்ற கருத்துல ஞானியர்கள் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஔவை அருளிய ஆத்திச்சூடியிலிருந்தும் வள்ளுவ பெருந்தகையோட திருக்குறள்ல இருந்தும் சில கருத்துக்களை நம்ம ஆசானோட வேதாத்திரி சிந்தனைகளோட நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வர்றோம். சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்முனைப்பு ஒன்றை வெற்றி பெற்றால் அதை ஒழித்து விட்டால் வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த தொடர்ந்து வெற்றி பெறும் வரையும் முயற்சி செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுல தன்முனைப்பு அல்லது தருக்கு இத எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு கவிய சுவாமிஜி நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கவியை எடுத்துக்கலாம். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் என்னும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். எனது நான் என்னும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் எண்ணக்குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க. உனது சொல் செயல் எண்ணக்குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தற்சோதனை எவ்வளவு முக்கியங்கிறத இந்த கவியில நாம 2 முறை இப்போ சிந்திச்சிருக்கிறோம்.
இப்போ ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் கூர்ந்து நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருமே இந்த புற உலகத்துல பார்க்கக்கூடிய அந்த மனிதர்கள், அவங்க கிட்ட என்னென்ன விதமான குறைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு பிலாசபி அல்லது அந்த சைக்காலஜிக்கல் செமினார் வகுப்புல ஒரு சில அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். அப்ப அங்க பேசக்கூடிய ஒரு சொற்பொழிவாளர் ஆடியன்ஸ பார்த்து சொன்னாராம், "நீங்கலாம் பொய் பேசக்கூடாது, பிறர் பொருள விரும்பக்கூடாது, நீங்க வந்து அதர்ம வழியில செயல்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது." அப்படிங்கிற தர்மத்த உபதேசிக்கும்போது, அங்க உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே முணுமுணுத்தாங்களாம். என்ன அப்படின்னு உத்து பார்த்தா, ஒவ்வொருத்தர் மனசுலயும் மைண்ட் வாய்ஸ் எப்படி ஓடுதுன்னா, ஒருத்தர் நெனைக்கிறாராம், இந்த கிளாஸுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர தான் இங்க கூட்டிட்டு வரணும். ஏன்னா, அந்த ஆளு தான் நம்மள பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு ஒருத்தர் மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. இன்னொரு அம்மா என்ன நெனைக்குது, இந்த கிளாஸுக்கு என்னோட ஹஸ்பண்ட தான் அழைச்சிட்டு வரணும். அப்படின்னு அந்த அம்மா நெனைக்குது. அப்போ அவரு தான் ரொம்ப கோவப்படுறாரு. அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அன்பர் என்ன நெனைக்கிறாரு, இங்க என் மனைவிய அழைச்சிட்டு வரணும். அவ ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு அவரு நெனைக்கிறாரு. இப்படியே இந்த குறைகள பத்தி பேசும்பொழுதே, பிரத்யார பத்தி தான் சிந்திச்சுட்டு இருந்தாங்களாம். சுவாமிஜி சொல்லுவாங்க, "நீங்க மத்தவங்களுடைய குறைகள பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அது உங்களுடைய வேலையும் கிடையாது. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது, அத பத்தி தான் யோசிக்கணும். ஏன்னா, அடுத்தவங்கள இதுவரையும் யாரும் திருத்துனதா சரித்திரமே கிடையாது. இனிமேலும் ஆகப்போறது இல்ல. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல திருந்த முடியும்." அப்படின்னு சொன்னா, அது தன்ன மட்டும் தான் திருத்த முடியும். தன்ன மட்டும் தான் திருத்த முடியுமே ஒழிய, பிரத்தியார திருத்த முடியாது. அந்த உண்மையத்தான் சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ உங்களுடைய குறைகளை மட்டும் நீங்க பாருங்க. நம்மகிட்ட கோவம் இருக்கா? பொறாம இருக்குதா? மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோமா? பொய் பேசுறோமா? இத பத்தி தான் யோசிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த திருத்தம் அப்படிங்கிறத நமக்கு நம்மள பத்தி தான், நம்மள சார்ந்து தான் திருத்தம் செய்யணும். அது நம்மகிட்ட என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொண்டு இதெல்லாம் நான் திருத்தம் பெறுவேன். நம்மளுடைய குறைகளுக்கு நம்ம தான் நம்ம மட்டும் காரணம் இல்ல. நம்ம முன்னோர்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்க செஞ்ச வினைகள் எல்லாம் பதிவுகளாக கருவழியா நம்ம பெற்றிருக்கிறோம். நமக்கு சஞ்சித கர்மமாக வந்திருக்குது. அப்போ அது அடிப்படையா வச்சு தான் பிறந்தது முதல் இன்னைக்கு வரையும் நம்ம செய்ற கர்மாலாம் பிராரப்த கர்மா. இது 2 சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம் இணைஞ்சு தான் ஆகாமி கர்மா வருது. அப்போ இந்த பதிவின்படி இன்னைக்கு நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, அது எல்லாமே அந்த வினை பதிவுல படி செய்த அந்த பதிவின்படி எத்தனையோ செயல்கள் உண்டாகுது. அப்போ இத நினைச்சு நம்ம பெருசா கில்ட்டி கான்ஷியஸ் ஆக வேண்டியது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா திருத்தம் கொள்ளலாம். வருத்த வேண்டியதில்ல. திருத்தம் தான் வேணும். அப்போ முதல்ல நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்க்கணும். அத திருத்திக் கொள்ளணும். அப்படி திருத்தம் பண்ணியாச்சுன்னா, முதல்ல இந்த தன்முனைப்பு ஒழியும்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதத்தான் ஈகோ, ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் தான் பெரிய ஆளு. நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப நல்லவன். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு அந்த தன்முனைப்பு இருக்கு. உண்மையிலேயே அந்த நான் மட்டும் தான் உயர்ந்தவன். நான் தான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது பெரும்பாலும் நெறைய பேருக்கு அந்த நெனப்பு இருக்கு. இப்ப நான் செய்றது தான் சரி அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நெனைக்கிறாங்க. அப்ப இதுக்கு பேரு தான் தன்முனைப்பு. அப்ப நம்ம குறைகள பார்த்துட்டாலே அந்த தன்முனைப்பு போயிடும். ஏன்னா நம்மகிட்ட இவ்வளவு குறை இருக்கு. நாம எப்படி பெரிய ஆளா இருப்போம்? அப்படிங்கிறத நம்ம நெனைச்சு பார்க்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட உள்ள குறைகள கண்டுக்கவே இல்லாம நான் பெரிய ஆளுன்னு நெனச்சுட்டு இருப்போம். அப்ப நமக்குள்ளே போய் பார்த்தா, நம்மட்ட வேண்டாத குணங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அடுத்தவங்கள புண்படுத்துற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கூட நம்ம தெரியாம, அறியாம பேசியிருப்போம். அதெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள பார்த்தா தெரியும். அப்போ நம்ம வந்து அந்த ஈகோ நம்மகிட்ட இருந்து போகணும்னா, நம்ம குறைகள பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அந்த நம்மளே சரியில்ல. அப்படி இருக்கும்போது, நம்ம இது நம்மள நாமே திருத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். அப்போ உலகத்துல ரொம்ப முக்கியமானது நட்பு நலங்க. இப்ப மனுஷன் ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குடும்பத்துல இருக்கிறோம், சமுதாயத்துல இருக்கிறோம். எல்லார்கிட்டயும் ஒரு இனிய நட்பு வேணும். அப்ப நட்பு நலங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நட்பு நலம் பேணுறதுக்கு அடுத்தவங்களுடைய குறைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா, அவங்க மேல நட்பு வராது. வெறுப்பு தான் வரும். பகை வரும். அப்போ நம்ம வேலை அது இல்ல. நம்ம குறைகள தான் பார்க்கணும். நம்ம பிரத்தியார பார்த்தானா, அது நமக்கு பல துன்பங்கள உண்டு பண்ணும். இப்ப நாம திருத்துற வேலைய தான் நாம செய்யணும். இப்ப கணவன் மனைவி உறவுல ஆகட்டும், தொழிலாளி முதலாளி உறவாகட்டும்,
சமுதாயத்தில் உள்ள பிரத்தியாருடைய உறவுல கூட நாம வந்து அடுத்தவங்களுடைய குறைகளை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க நமக்கு ஒரு இனிய நட்பு இருக்காது. அப்ப அந்த நட்பு நலம் கெட்டு போய் தான் இன்னைக்கு குடும்பமும் இருக்கு, சமுதாயமும் இருக்கு. இப்போ ஒரு தொழிலகத்துல கூட ஃபேக்டரியில ஒரு ஜாப்ல எல்லாம் கூட அப்படித்தான் இருக்கு. எல்லாமே எல்லாருடைய குறைகளையே பார்த்துட்டு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இத போக்கணும் அப்படின்னா, அந்த வேலைய விட்டுட்டு நம்மட்ட என்ன குறை இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சா, அதுல நட்புங்கிறது ரொம்பவே வந்துரும். இப்ப இந்த வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய பெரிய காரியமே நம்ம தூய்மை செய்வது தான். பட் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. இதுலேருந்து நம்மள தூய்மையா மாத்தணும் அப்டின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்ல ரொம்ப டஸ்ட் இருக்குன்னா, முதல்ல அங்க இருக்கிறத அந்த டஸ்ட்ட கிளீன் பண்ணணும். அப்ப கிளீன் பண்ணா அந்த வீடு ரொம்ப தூய்மையா அழகா ஆயிடும். அத மாதிரி தான் நம்ம மனம்ங்கிற அந்த இடத்த தூய்மை செய்வது போல, மனதையும் அந்த வீட்ட தூய்மை செய்றது மாதிரி, மனத்தையும் நம்ம தூய்மை செய்யணும். அப்போ மனதுல தூய்மை எதனால கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப தீய எண்ணங்கள் தான், தீய வார்த்தைகள் தான், தீய சொற்கள் தான் இப்படி நமக்கு அந்த தூய்மை கெடுவதற்கு காரணம். இப்ப இத கிளீன் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன தப்பு நம்மகிட்ட இருக்கிறங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத சரி செய்யணும் அப்படிங்கிறத முயற்சியில நம்ம ஈடுபட்டு, அத சரி செஞ்சு கொண்டா, மன தூய்மை அப்படிங்கிறது வந்துரும். அப்போ மன தூய்மை வந்துருச்சுன்னா, மனோசக்தி அதிகமா இருக்கும். இப்ப எண்ணம், செயல், சொல் இதுலலாம் திருத்தம் வந்துருச்சுன்னா, பிரத்தியாருக்கு நல்லது நடக்கும். நமக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா, நம்ம வீட்ல அன்பான சொற்கள பேசுறோம். மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்கிறோம் அப்டின்னாலே, மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே! அப்ப நம்மகிட்ட இருந்து புறப்படக்கூடிய அந்த சொற்களும், நம்மகிட்ட இருந்து புறப்படக்கூடிய அந்த செயல்களும் யாருக்குமே துன்பமே அளிக்காத அளவுக்கு வந்துருச்சு அப்டின்னா, மத்தவங்களுக்கும் அது நன்மை தான். பிரத்தியாருக்கு நன்மை தர்றதுக்கு அது ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் இந்த ஈகோ ஒழியறதுனால நமக்கு வந்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறதும், நான் சொல்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதும், அந்த மனப்பான்மையும் மாறி போயிடும். ஏன்னா, இந்த குறைகள போக்கிட்டோம்னா, அந்த தன்முனைப்பு போயிடும். அப்ப தன்முனைப்பு போயிடுச்சுன்னா, மனம் ஒரு தூய்மையா இருக்கும். மன தூய்மை வந்துருச்சுன்னா, எப்பவுமே அந்த மனோசக்தி குறையவே குறையாது. அப்ப மனோசக்தி அதிகமா இருந்தா தான், நம்மகிட்ட அந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும். அப்ப 6 நல்ல குணங்களும் நமக்கு உண்டாகும். அப்ப வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் நாம வெற்றி அடைய முடியும். இப்ப அந்த 6 தீய குணங்களையும் வெற்றி அடையும்போது, 6 நல்ல குணங்கள் நமக்கு வந்துருது. இப்ப தன்முனைப்பு தான் தான் தனதுன்னு வருது. அந்த தான் தனது என்ற வியத்தகு பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் 6 தீய குணங்கள். அத பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அப்போ நிறைமனம், பேராசை நிறைமனமாயிடும். சினம் பொறுமையாயிடும். கடும்பற்று ஈகையாகும். முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக மாறும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேரிரை உணர்வாக மாறும். வஞ்சம் மன்னிப்பாயிடும். அப்போ வெல்ல வேண்டியது எது? இந்த தன்முனைப்பு. இதை வென்றுவிட்டால் வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றி அடைஞ்சு, அந்த பிறவி பெருங்கடல்ல நீந்துதல் என்ற பெரிய நோக்கத்திற்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப வீடு பேறு அல்லது முழுமை பேறு என்பது நமக்கு சித்தியாகும் என்று கூறி, வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். சாட் பாக்ஸ்ல வாழ்த்தின அத்தனை உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.